ஹலோ மைடியம் மக்களே, மதுபாலா சீரியலோட எபிசோட் நம்பர் 1 வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சீரியலுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. எங்கே தேடியும் வந்துட்டு இந்த சீரியலோட தமிழ் டப்ட் எபிசோட் ரிவ்யூ எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை. அதனால தான் நானே ரிவ்யூ பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ இந்த சீரியலோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். மதுபாலா ஒரு ஃபேமிலி ட்ராமா சீரியல் தான். இது மதுபாலாவோட வாழ்க்கை, அவள் சந்திக்கிற கஷ்டங்கள், குடும்ப ரகசியங்கள், காதல் பகை மற்றும் போராட்டங்களை சுற்றி நடக்கும் கதை. ஒரு சிறு பொண்ணாக இருந்து வளர்ந்து தன்னோட அடையாளத்தை உருவாக்குற பயணம் தான் இந்த சீரியல் காட்டுது. ஸோ லெட்ஸ் சி. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட தலையில் ஆப்பிள் வச்சுட்டு ஒருத்தன் சுடுறான். ஸோ இந்த பொண்ணோட அப்பன் தான் அவன் தான் வந்துட்டு வில்லனே ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு. இப்போ வந்து சுடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக திருப்பம் வரும் நேரமாகி விட்டது. எல்லோரும் பாவம் அந்த பிள்ளையோ பயத்திலே வந்துட்டு நின்றுட்டுருக்கா. ஒன்றுமே புரியல அவளுக்கு. என்னையே இப்படி படுத்துறீங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட அரலக்கை 1 அப்படின்ற 2. அங்கேயா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தலையை அசைச்சிட்டே இருக்கா. கொஞ்சம் மிஸ் ஆனால் போதும் அவளோட தலை அவ்வளோதான் போயிடும். அதனால தான் அவள் ரொம்ப பயத்தில் இருக்கா. 3ன்னு சொல்லிட்டு அவளுக்கா பாத்ரூமே வந்துருச்சு பாவம் அந்த குழந்தைக்கு. பின்ன யார் தாங்க அந்த மாதிரி பண்ணால் சும்மா இருப்பாங்க. அவளுக்கும் வந்துட்டு பயமாயிடுச்சு. சின்ன குழந்தை இல்லையா, எல்லோரும் வந்து கை தட்டி கிளாப் பண்ணுறாங்க அவன் சுட்டதுக்கு, கரெக்டாக ஷார்ப்பாக அந்த ஆப்பில் சுட்டதுக்கு. யாரா இவனுங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த அப்பங்காரனும் வந்துட்டு பிள்ளைக்கிட்ட வந்துட்டு ஒருபோதும் சத்தம் போடாத, அமைதியாக இரு, வா மகளே வா சாப்பிடு, இந்த ஆப்பிள் எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு திணிக்கிறாப்புல. பாவம் அந்த பிள்ளைக்கா எதுவுமே பிடிக்கவே இல்லை, ஓடியே போயிட்டா. அதெல்லாம் பார்த்து அவங்க அப்பங்காரனும் அந்த அரலக்கைங்களும் வந்துட்டு சிரிக்கிறாங்க. இங்கே இவ்வளோ வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டா. குடுகுடுன்ட்டு உள்ளே ஓடி போயிட்டு அம்மா கிச்சனில் இருக்காங்க போல். அவங்க அம்மாவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. கிருஷ்ணா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ மூச்சு விடுற, எப்போ விளையாட போனேன், இப்போ தான் அம்மா நினைவுக்கு வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு திரும்பி அவங்க பிள்ளையை பார்க்க பிள்ளை ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏன் எதனால் இந்த மாதிரி பயந்து போயிருக்க, ஏன் உனக்கு இவ்வளோ வியர்வை வருது, முகமே என்ன, முடி ஏன் இப்படி இருக்குது, களைஞ்சு போயிருக்குது, யார் என்ன பண்ணாங்க உன்னை, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்றாங்க. யார் உங்கள் அப்பா மறுபடியும் அடிச்சாரா அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்றா பிள்ளை. ஐயோ, ஒரு அப்பனா இருந்துட்டு இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க, ஒரு பிள்ளையை போயிட்டு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு ரொம்ப இது பண்ணுறா. இங்கேயோ ஹாலில் வந்துட்டு அவள் சேர்க்காலோட ஓடி வந்திருப்பா போல். அதை வந்துட்டு அந்த பாட்டின்றவ வந்து ஒருத்தி பார்த்துட்ருக்கா. பத்தியா இந்த பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கு பத்தியா, இதனால தான் இந்த பொம்பளை பசங்கனாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே வந்துட்டு கிச்சனில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு செம்ம திட்டுறாங்க அந்த பிள்ளைய. அவங்க அப்பாவை பற்றி இந்த குடும்பத்தை பற்றி ஒழுங்காக சொல்லி ஏன் நீ இப்படி இருக்க, சைலண்ட்டாகவே இருக்க, இவளுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது, அப்போ வந்து ஆட்கொல்லி புலியின் கதை வந்து சொன்னியா அவளுக்கு ஃபஸ்ட்டு நீ, உன் திருமணம் முன்பு நடந்த சம்பவம் அது, ஆட்கொல்லி புலியின் வேட்டை பற்றி நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆட்கொல்லி புலியை ஆட்டை கட்டுவதற்கு பதிலாக என் மக பால்ராஜ் உன்னத்தை கட்டிட்டு வந்தான், அது தெரியும்ல, புலி துப்பாக்கி வந்து சாகவில்லை, பயத்தில் மாரடைப்பு வந்து இறந்துச்சு, அதை வந்து இவளுக்கு சொல்லி புரியவையே, பால்ராஜ் முன்னால் இவ இன்னும் உயிரோடு இருக்கிறான்னா அதுக்கு என்ன விளையாட்டு வேணும் இவனுக்கு, விளையாட்டுனா அவன் விளாட்றான் பார், அதுதான் வந்து விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தலைமையிலே அடித்து என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் வந்துட்டு நீ தான் க்ளீன் பண்ணுற, ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கி வேறு பாபா வேறு வராரு, நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு அத்தை ப்ளீஸ் விட்டுருங்க, குழந்தை என்ன பண்ணா, இதில் ஏன் குழந்தைய திட்டுறீங்க, உன் அம்மாவும் வந்து துரதிருஷ்டசாலிங்க, உன் அம்மா இப்படி இது பட்டு அசுத்தமான வீட்டை விட்டு தான் இங்கே வந்திருக்கா, மாளிகையில் வந்து தங்கியிருக்கா, இப்போ இதெல்லாம் யார் சுத்தம் செய்வா, நீயா சுத்தம் செய்ய போகிற இல்லை உன் அம்மா சுத்தம் செய்ய போகிறாளா அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க அம்மா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நானே சுத்தம் செய்கிறாத்தே விட்டுருங்க அப்படின்னும் போது அவங்களும் வந்துட்டு சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு குழந்தை வந்துட்டு ஏன் அம்மா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க என்னோட பாட்டி தானே, ஏன் என்னை இப்படி திட்டுறாங்கன்னும் போது விழுறாக்கண்ணா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் குருஜி வராரு. ஸோ குருஜியை வரவேற்கிறதுக்காக அவங்க 2 பேருமே வந்துட்டு வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மாவும் பையனும். ஸோ திறந்து வரவேற்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே வந்துட்டு உங்களை தான் வந்து கடவுளாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, இதுதான் உங்கள் மகனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆ ஆமாம் அப்படின்றாங்க. ஓ சரி சரி. குருஜி நீங்கள் 22 ஆண்டுக்கு கழித்து இப்போ தான் வந்திருக்கீங்க. உங்கள் அருள் வந்து எங்கள் மீது வந்து எங்கள் குடும்பத்து மீதும் எப்பவுமே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதன் பலனை நீங்கள் எப்போதோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை சுற்றி பார்க்குறாரு. அதன் பலன் நன்றாக தான் இருக்கிறது குருஜி. பட் ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு திருத்தம் தான். என்ன எல்லாமே நன்றாக நடக்கிறது என்றால் அப்புறம் எதுக்கு ஷோபா தீதி ஏன் என்னை கூப்பிடுவதற்காக ஏன் இவ்வளவு ஆவலாக காத்திருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குருஜி. உண்மையிலே விஷயம் என்னென்னா பால்ராஜ் சௌத்ரி வந்துட்டு தன்னோட குடும்பத்தை வந்து விரிவுபடுத்த விரும்புகிறான் அப்படின்றாங்க. அப்படியா சரி. ஸோ இப்போ குருஜி சொல்கிறாரு, என்னோட ஆசீர்வாதத்துக்கு வந்து எந்த சிறப்புமே இல்லை. நான் யாருடைய எதிர்காலத்தையும் வந்து உருவாக்க முடியாது, மாற்றவும் முடியாது. வரப்போகும் நாளை ஓரளவுக்கு பார்க்க முடியுமே தவிர மற்ற எதுவும் மாற்ற முடியாது அப்படின்றாரு. சரி குருஜி, வரப்போகும் எதிர்காலத்தை வந்து நினச்சி மிகவும் வந்து பயமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா கடந்த காலம் வந்து மிகவும் கொடுமையாக தான் இருந்துச்சு எங்களுக்கு பொறுத்தவரையிலும். பால்ராஜ் முதல் மனைவிக்கு ஒரு சிறிய பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது மனைவி செத்து போயிட்டா. குருஜி, இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய குழப்பங்கள் வந்து சந்தேகங்களும் வந்துட்டு நிறைய இருக்குது. ஷோபாதேவி, மற்றவர்கள் சொன்னதை வைத்து கேள்வி கேட்காதீங்க. நேரடியாக பதில் வேண்டுமென்றால் நேரடியாக கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. உங்கள் முதல் மனைவிக்கு நடந்தது ஒரு வேளை கொலை என்று கூட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு குருஜி சொல்கிறாரு. ஆக்சுவலி குருஜிக்கு எல்லாமே தெரியும். உங்கள் வலது கையை இதன் மேல் வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்லெட் துணியால் மூடப்பட்ட பகவத்கீதையை காட்டுறாரு. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாசிய சாதகே சரண்யம்பகே கௌரி நாராயண நமஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்துட்டு மந்திரம் போயிட்டுருக்க. நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு இரண்டாவது மனைவி ஆண் குழந்தைய பெறுவாளா அல்லது பெண் குழந்தை பெறுவாளா என்பது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம் குருஜி அப்படின்றாங்க. ஷோபாதேவி, இந்த நிலத்தின் மதிப்பையும் வாழ்க்கையும் வந்துட்டு அர்த்தங்களையும் வந்துட்டு நீங்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பிரித்து பார்க்காதீங்க. நீங்கள் இன்னும் பழைய மூட நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் வந்துட்டு பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. குருஜி, அப்படியெல்லாம் இல்லை. அந்த சிறுமி இந்த வீட்டிற்கு வந்ததுலேருந்து துரதிருஷ்டம்தான் தொடங்குது அப்படின்றாங்க. உங்கள் மருமகளின் வேதனை தான் உங்கள் மகனின் வாழ்க்கையை பாதிக்கிறது குருஜி. எதிர்காலம் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் இதுவரை பிறரின் வாழ்க்கையும் விளையாடி கொண்டிருந்தது போல் உங்கள் விதியும் உங்கள் எதிர்காலத்துடன் விளையாடப் போகிறது. குருஜி, தயவு செஞ்சு புதிராக பேசாதீங்க. விஷயம் என்னன்ட்டு தெளிவாக நேரடியாக சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. உங்கள் மருமகளின் எதிர்காலம் இருபுறம் கூர்மையான வலை போன்றது. ஆண் குழந்தை பிறந்தால் அதே வாளின் வலிமையால் அவளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும். பெண் குழந்தை பிறந்தால் அதே வாள் அவனுடைய எதிர்காலத்தை துண்டித்துவிடும். ஆண் குழந்தை பிறந்தால் அது உனக்கு பெருமையை தரும். பெண் குழந்தை பிறந்தால் அவளுடைய பேர் வளர வளர நீ அவமானப்படுவாய். அவர் பாட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. குருஜி குருஜி ப்ளீஸ் கொஞ்சம் என் பேச்சு கேளுங்க, நானும் வந்து சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி, வாரிசு தொடரும் என்று பொருள். ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தள்ளுறாரு அவங்க ஒய்ஃபை. அவங்க அம்மாவா வந்துட்டு, சௌத்ரி ப்ளீஸ் அமைதியாக இரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அமைதியாக இரு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் வாரிசா பெண் வாரிசான்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பண்ணுறோம்ல, அமைதியாக இரு. தோட்டக்காரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டா, அந்த பொண்ணு இவளை தூக்குறதுக்காக அவளை தூக்குறதுக்காக வர சொன்னேன். போயிட்டு அங்கே ஒருத்தி இருப்பா, குழந்தை என்ன குழந்தைன்னு பார்க்குறதுக்காக அவளை போயிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓடிட்டாங்க. இங்கே ஐயோ பாவம் அந்த அம்மா வழியில் துடிச்சிட்ருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் குழந்தைய உயிரோட விட மாட்டேன், பத்மினியும் உயிரோட விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுகிட்டே வந்துட்டு அந்த அம்மா வராங்க. கரெக்டாக ராம் சொல்லும் போது, உன்னதாம்மா நினச்ச, கரெக்டாக நீயே வந்துட்ட பார்த்தியா, என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வா அப்படின்றாங்க. இப்போதே மருமகளை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பத்மினியும் வராங்க. வா, இவள் தான் என் மருமக பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. முன்னாடி வா, கொஞ்சம் நடந்து காட்டுமா அப்படின்றாங்க. இவங்களும் வந்துட்டு முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு தாயம்மா. அவங்க நடக்கிறத பார்த்தோம், அவங்களோட வயிற்றை பார்த்ததும் வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டாங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்ததும் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துச்சு போல். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு வந்துட்டு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து அந்த அம்மாவை வந்து சாவடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. இப்போ வந்துட்டு இவங்களுக்கும் அதே மாதிரி சொன்னோன்னா இவளோட நிலைமையும் அதே தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி இரு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கிட்ட போயிட்டு வயித்தெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து இப்போ குழந்தையோட தலை வந்து திரும்பி இருக்கிறது. அது அவங்களும் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்? தாயம்மா உனக்கு வந்து சரியா சொல்ல தெரியுமா தெரியாதா? உறுதியாக ஆதாரம் வேணும்னா கொஞ்சம் காத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா சொல்கிறா. ஏன் இது என்ன? ஆஹா, சாப்பிடு சாப்பிடு, ஸ்வீட்டை சாப்பிடு அப்படின்றாங்க. என்னது ஸ்வீட்டா? என்ன சொல்ல வர? நேரடியாக சொல்லு அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு ஆம்பளை வாரிசு தான் பிறக்க போகிறான் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அங்கே இருக்கிற அவங்க பாட்டிக்கும் பிள்ளைக்கும் தான் வந்துட்டு செம்ம சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியுமா, இவளோட குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு ஆண் குழந்தை தான்மா நிறைய பிறந்துருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வந்துட்டு இவ பெற்று தருவான்ட்டு. இவ்வளோ நிச்சயமாக ஆண் குழந்தையதையாக பெற்று தருவா. ஏழை வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட அவள் ஆண் குழந்தைய பெற்று எடுப்பான்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சி இப்போ தான் வந்துட்டு பாசத்தை வந்து தெரிவிக்கிறாப்புல அவங்க ஹஸ்பண்டு. இவ்வளோ நேரம் கொடுமை பண்ணதெல்லாம் தெரியலையாம்மா, இப்போ பாசத்தை கொட்டுறானாம்மா. நடக்க வேண்டியது நடந்து விட்டது, இப்போது எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு வேலை செய், இந்த மகிழ்ச்சியான இன்று மாலை ஒரு கொண்டாட்டமாக மாற்றிடு, நிறைய பேர் வர வச்சு கொண்டாடிடலாம் அப்படின்றாங்க. நீ போய் அந்த கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடு செய்யி, நான் வரேன், என் மருமகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. பாகுபலியில் ஒரு டைலாக் வரும்ல, உன் வயிற்றில் சுமப்பது உன் குழந்தை அல்ல, சாம்ராஜ்யத்தின் வாரிசாகும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இங்கே ஹீரோயினும் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தாயம்மா வந்துட்டு பேசுகிறாங்க. சில ஆலோசனை முன்னெச்சரிக்கையாகவும் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு, உனக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்றாங்க. இல்லைம்மா, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நீ தான் காப்பாற்றணும். நீ வந்து மாசமாக இருக்கே, இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட்டு குழந்தை வந்து பிறந்துடும். நீ இப்போ பயந்து பலவீனமாக இருந்திருக்கிற, அதனால தான் வந்துட்டு நான் உன்னை வந்து பொய் சொன்னேன். என்னது பொய் சொன்னீங்களா? எனக்கு புரியல, என்ன பொய் சொன்னீங்க? பாதுகாப்பாக இருடா, உனக்கு வந்துட்டு பிறக்க போவது பெண் குழந்தை அப்படின்றாங்க. பெண் குழந்தையா? எனக்கு புரியல. பெண் குழந்தை பிறக்க போதா? ஆனால் நீங்கள் ஆண் வாரிசுன்னு சொன்னீங்க. அது பொய், உனக்காக தான் நான் போய் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருந்த மனைவிக்கும் வந்துட்டு நான் தான் பிரசவத்தை பார்த்தேன், அந்த பிள்ளைக்கும் வந்துட்டு பெண் குழந்தை தான் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போனேன். இதை வந்துட்டு அந்த சௌத்ரி கிட்ட சொல்லாதா அப்படின்னேன். ஆனால் அவளோ வந்துட்டு நான் புருஷனை நம்பி வந்துட்டு அவள் பெண் குழந்தைய சொன்னா. பாத்தியா அவளோட நிலமை, பாத்தியா எப்படி இருக்குன்ட்டு? இன்னைக்கு அவள் உயிரோடவே இல்லை, அந்த குழந்தையும் இல்லை, அவளும் இல்லை. ஒரு நாள் அந்த குழந்தையும் அதன் அம்மாவையும் வந்துட்டு கொன்று விடுவ நிலை கூட வந்துடும், உன்னையும் வந்து கொன்றுவான். பிறகு நான் நினச்சேன், ஒரு உயிரை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பொய் சொன்னேம்மா, நீ வந்து தப்பாக நினச்சிக்காத. அதே கொலை முயற்சி வந்து உன்னோட விஷயத்தில் நடக்கக்கூடாதுன்னு தாம்மா நான் வந்துட்டு பொய் சொன்னேன். என் மனசாட்சியை வந்துட்டு என்னை குத்துது, அதனால தாம்மா நான் வந்துட்டு பொய் சொல்லி உன்னை காப்பாற்றினேன் அப்படின்றாங்க. இதை வந்துட்டு கரெக்டாக அந்த பாட்டி அம்மா வந்துட்டு ரூமில் வெளியில் நின்றுட்டு அதை கேட்டுட்டாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பயத்தில் இருக்கிறாங்க. பார்த்தா அந்த அம்மாவும் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் பேசிகிட்டு இல்லை, சும்மா அவளுக்கு வந்துட்டு குழந்தை வந்துட்டு எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ வந்துட்டு குழந்தை நல்லா பார்த்துக்கோ சரியா, நீ வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படின்னும் போது நாங்கள் அதை பார்த்துக்குறோம், நீ யார் வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவும் வந்துட்டு கேட்குறாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்களும் மூஞ்சி சுழிச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு நாளைக்கு டாக்டர்கிட்ட ஸ்கேனிங்காக போகிறோம், அங்கே போயிட்டு இன்னும் உறுதிப்படுத்திக்க போகிறோம், பிறக்க போகுது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்ட்டு அப்படின்னும் போது, அப்புறம் ஏன் சொல்லலை நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. அப்படி இல்லை, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், இங்கே நான் எடுக்கிறது தான் முடிவு, இது வந்து சட்டத்துக்கு எதிரான விஷயம், அதையே நாங்கள் வந்து துணிஞ்சு செய்கிறோம். என் மகன் வந்துட்டு சட்டத்தை வந்து பின்பற்றவன் இல்லை, சட்டத்தையே வந்து எழுதுறவன் அப்படின்றாங்க. என் மக பால்ராஜ் வந்துட்டு நாளைக்கு பிறக்க போகுது பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் சொன்னான்னா டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவா? இல்லை, அவன் கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்னா நீ வந்து செத்துருவ, அவள் கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு பயமுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து பத்மினி தான் வந்துட்டு பயந்துட்டாங்க. இங்கே பேர் தாயம்மா, இன்னைக்கு இங்கேயே வந்து சாப்பிட்டு போ சரியா அப்படின்றாங்க. சரிங்கம்மா நான் சாப்பிட்டு போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அனுப்பிட்டு பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க. நடக்க போகிறது எப்படி என்னால் தடுக்க முடியும்? நான் திரும்பி கூட போக முடியாது, நானும் வந்து மாசமாக இருக்கேன், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த தாயம்மா கூட வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தாயம்மா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, முன்னாடியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு உதவி செய்கிறேன், நீ அதை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீ வெளியில் போயிடணும் சரியா அப்படின்றாங்க. இவங்களும் வந்து சரின்னு மடியாட்டிருப்பாங்க. இவங்களும் வந்துட்டு சரியான சமயத்துக்காக பார்த்துட்ருக்காங்க அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த. இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
அம்மாவும் பையனும் பேசிகிட்டு இருக்கும்போது இதுதான் கரெக்டான சமயம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா இழுத்திட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு 2 பேர் வாட்ச்மேன் இருக்காங்க. அவங்கள போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பியர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு தாயம்மா வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்து இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட்லியான பியர் தெரியுமா, 2 பேரும் வந்துட்டு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, சௌத்ரிக்கு தெரியாமல் அப்படின்றாங்க. ஏ இங்கே வா இங்கே வா பத்மினி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த பத்மினியை ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பத்மினி பார்த்து பத்திரம் சரியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்ட்டி நடக்கிற இடத்துல இவங்க பாட்டி வந்துட்டு கவனிக்கிறாங்க. என்ன பத்மினியை காணும், இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டு உள்ளே போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க போல். இங்கே பத்மினியோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அம்மானு ஒரு குரல் கேட்குது. அவளோட பொண்ணு தான் வந்துட்டு சவுண்டு கொடுக்குறா. நம்ம போயிட்டோன்னா நம்ம பொண்ணுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா அவள் யோசிச்சு என்ன பண்ணுறா, திரும்ப வீட்டுக்குள்ளே போகிறா. அங்கே பார்ட்டி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே போகிறப்ப கரெக்டாக தாயம்மா பார்த்துட்டாங்க. இவளை இப்போ தானே அனுப்பி விட்டுட்டு வந்தேன், இவன் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கிட்ட வந்துட்டு, ஏன்டி என்ன ஆச்சு, எதனால் நீ வந்துட்டு இப்போது இப்படி போகிற, அம்மா நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு போ அப்படின்றாங்க. இல்லைம்மா என்னால் என் குழந்தைய விட்டுட்டு போக முடியாது, ஒரு அம்மா வந்து யோசிச்சு பாருங்கள், என் குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி என்னால் போக முடியும், ப்ளீஸ்மா தாயம்மா ப்ளீஸ், எனக்கு 2 பேருமே வந்துட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். ரே பகவான், நீ என்ன பண்ணுற என்ன பேசுகிறேன்னு புரியுதா, 2 பேரும் எப்படி என்னால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு 2 பேருமே ரூம்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பாட்டி அந்த ரூமில் இருக்காங்க. பாட்டி திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பேரையும் முறைச்சி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே சுற்றிட்டு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு பேந்து முடிச்சுட்டு தாயம்மா வந்துட்டு, நான் சொல்கிறத வந்து இவ கேட்கவே மாட்டேன்றா, நீங்களே சொல்லுங்கள் அம்மா, இவ பாரு மாசமாக இருக்கா, இந்த நேரம்னு பார்த்து கீழே போயிட்டு பார்ட்டியில் வந்துட்டு எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு கிச்சனில் போயிட்டு வேலை செய்கிறா, நானால் தான் வேலை செய்யக்கூடாது, வா பெட்டில் வந்துட்டு படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, வா நீ வந்து ஆம்பளை பிள்ளையை பெற்று எடுக்க போகிற, பொம்பளை பிள்ளை ஒன்றும் கிடையாது, வா படு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. இவளுக்கு வேறு நிறைய பசி எடுக்குது, நீங்கள் தானேம்மா சொன்னீங்க என்னை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி, இவளை பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க. மாசமாக இருக்கிற வந்துட்டு நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த ரெஸ்ட் எடுக்கிறது கூட நீங்கள் விட மாட்டேன்றீங்க, எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்டே வந்துட்டு நின்றுட்டு அவளே வந்துட்டு நோட்டை விட்டுட்டு இருந்தால் எப்படி அது, அதெல்லாம் சரியே இல்லை அப்படின்றாங்க. சரி இந்த பாட்டிமாக்கும் இவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி படுது போல். நீ கூட இருந்து பார்த்துக்கோ, இவளுக்கு எதனா ஆச்சுன்னா நான் உன்னை தான் வந்து திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகளையும் அவளையும் வந்து திட்டிட்டு, நீயே உஷாராக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க கீழே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. இங்கே தான் வந்து மாஸ்டர் பிளான் ஆரம்பிக்குது. தாயம்மா வந்துட்டு 2 பேரையுமே வந்துட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. குழந்தைய எழுப்புறாங்க. பாவம் தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்பி, வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அம்மான்னு அழுகுது. குழந்தை அமைதியாக இரு, நீ வா, நான் உன்னோட வாழ்க்கைக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நீ என்னடானே அம்மா அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வெளியில் ஓடுறாங்க. ஓடி போயிட்டு கேட்டாண்ட நின்றுட்டு, அம்மாடி நீ ஒத்தாள் இல்லைடா, உன் வயிற்றுல இருக்கிற ஒரு குழந்தை இருக்குது, கையில் வேறு குழந்தை வச்சுட்ருக்கேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் தாயம்மா, நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையே வந்துட்டு நரகமாயிட்டிருக்கோம், என் உயிருக்கே நீங்கள் தான் வந்து காப்பாற்றிருக்கீங்க, என் குழந்தை உயிருக்கும் நீங்கள் தான் வந்து காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்லம் நீ பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஓடுன்னு சொல்லிட்டு ஓட்டமாகவே ஓடிட்டே இருக்கிறாங்க. பாவம் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல இந்த பிள்ளைக்கு. இவங்க 2 பேர் மேலேயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எந்த வழியாக போகிறதுனே வந்துட்டு இவங்களுக்கு தெரியவே இல்லை. நான் எந்த வழியாக போகிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நான் வீட்டை விட்டு அந்த மாளிகையை விட்டு இவங்க வந்தே இருக்க மாட்டாங்க வெளியில். ஆனால் இப்போ வந்துட்டு 2 பேரையும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ வந்து சௌத்ரியோட தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பி ஒய்ஃப்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு காரில் வந்துட்டுருக்காங்க அந்த பார்ட்டி அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்த்தா தான் பத்மினி அம்மாவையும் அவங்க பொண்ணையும் வந்துட்டு இடிக்க வந்துட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு நல்லா பார்த்துட்டாங்க, அது பத்மினி அம்மா தான் சொல்லிட்டு. இவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு விட்டாங்க. வீட்டில் போயிட்டு அந்த தம்பின்றவன சௌத்ரி கிட்டே போயிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பத்மினியை வந்துட்டு ரோட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு துப்பாக்கி சூடு விடுறாரு. அங்கேயா ஹீரோ இது பத்மினி அம்மாக்கா ரொம்ப வந்து பயமாயிடுச்சு. என்ன அவனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் வந்துட்டு ஓடணும், வேறு வழியே இல்லை, ஆளுங்களாம் அனுப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறாங்க. இங்கே ஆளுங்களாம் அனுப்பிட்டு வீடு வீடாக தெருவாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினும் வந்து எடுக்கிற சவுண்டு விட்டுட்டாங்க, எடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் மினிட்டு தான் இருக்குது. இவங்களும் வந்துட்டு குடுகுடுன்ட்டு ஓடி வந்துட்டு எந்த சீட்டில் எந்த பத்தில் ஏறுறதுன்னு கூட தெரியாமல் டிக்கெட் கூட எடுக்காமல் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை முன்னாடி அனுப்பிட்டு இவங்க ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இவங்க கரெக்டாக ஏறிட்டாங்க ட்ரெயினில். இங்கே பின்னாடியே வந்துட்டு ஆளுங்களும் துரத்திட்டே வந்துட்டாங்க. வந்ததை வந்து பார்த்துட்டாங்க பத்மினி அம்மா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. பின்னாடியே ஆளுங்க வந்து
துரத்திக்கிட்டே வராங்க. டான்சர்ஸ் வந்துட்டு பத்மினி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ யாரும்மா, இங்கே என்னம்மா பண்ணுற, தயவு செஞ்சு வெளியில் வா வெளியில் வா அப்படின்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன், எதுவுமே பேசாதீங்க, என்னை வந்து ஆளுங்க துரத்திட்டு வராங்க, என்னை வந்து கொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கையில் போட்டிருக்க தங்க நகைங்க, குழந்தைய காதில் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே அவுத்து அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வச்சு அந்த பத்மினியும் கிருஷ்ணாவையும் வந்துட்டு மறைச்சிட்டாங்க. ஸோ எட்டி பார்க்குறாங்க ஹீரோயின்ட்டு, ஐயோ போயிட்டாங்களா அப்பா நிம்மதிடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே விடிஞ்சு பார்த்தா ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க போல் பத்மினி அம்மாவும் கிருஷ்ணாவும். இப்போ வெளியில் வந்துட்டு பார்த்தா மும்பைன்னு போட்டிருக்கு. ஓ ஐயோ நம்ம இப்போ மும்பைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அதே கூடயே வந்துட்டு அந்த ரவுடிஸும் வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பினவங்க. எல்லோரும் வந்துட்டு இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு, எல்லோரும் வாங்கடா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாக தேடிட்டே வராங்க. இங்கே வந்துட்டு பத்மினி அம்மாவையும் கிருஷ்ணாவையும் இடிச்சுட்டு போகிறாங்க. எல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் ஆனால் யாருமே வந்து கேட்குற மாதிரி தெரியல. இவங்களுக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக சொல்லிட்டு அவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது பின்னாடியே இவங்களும் வந்து தேடிட்டே வராங்க. இவங்களும் வந்துட்டு ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு குடுகுடுன்ட்டு ஓடுறத வந்துட்டு அவங்க சௌத்ரி ஆளுங்களும் வந்துட்டு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பின்னாடியே ஓடிடுறானுங்க. ஓடி வந்துட்டு இவங்களும் ஓடுறாங்க ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களும் பின்னாடி துரத்தி வந்துட்டே தான் இருக்கிறானுங்க. இங்கே கட் பண்ணால் விநாயகரோட ஊர்வலம் காட்டுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி டைம் போல் இவங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடவுளே நீ என்னை காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இவங்ககிட்டேருந்து இந்த கூட்டத்துக்கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்ட்டு. இவங்களும் வந்துட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக சொல்லிட்டு மூஞ்சிலெல்லாம் வந்துட்டு இந்த ஹோலி பவுட்ரை வந்து எடுத்து பூசிக்கிட்டு நிற்கிறாங்க. அதையும் வந்து அந்த ஆளுங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இவங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்பயும் வந்துட்டு கடவுளை நம்பி அவங்க கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அம்மாவும் வந்துட்டு தைரியத்தை வர வச்சு கத்துறாங்க. ஸ்டாப் பண்ணுற வந்தோன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. அவங்களும் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. இந்த கேப்பில் இவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பட்டாசு வெடிக்கிறாங்க. பட்டாசோட புகையில் வந்துட்டு எல்லாமே மறைஞ்சிச்சு. அவங்க எப்படி போனாங்க எங்கே போனாங்கன்னே வந்துட்டு இந்த ரவுடிஸ் கும்பலுக்கு வந்து தெரியவே இல்லை. அந்த கும்பலையும் வந்துட்டு தேடிட்டே இருக்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் பத்மினி அம்மாவும் கிருஷ்ணாவும் வந்துட்டு ஒரு கூட்டத்தோட கூட்டமாக ஏதோ ஒரு வழிக்குள்ளே போகிறாங்க. அந்த இடம் தான் வந்துட்டு நட்ராஜ் ஸ்டுடியோ. ஸோ இந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த வழியில் போகிறது எங்கே போகிறதுன்னே தெரியாமல் இருந்த இவங்க ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் அந்த ரூம்குள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கா சாப்பிட்றதுக்கு, குழந்தைக்கோ பசிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்காங்க. என்ன இடம் இது, ஒரே இருட்டாக இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி பாடப்படுவேன், எப்படி இந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து லைட்ஸ் ஆன் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ ஹெவி பீம் வெளிச்சத்தை வந்து பார்க்குறாங்க. இந்த பிளேஸை வந்து பார்க்குறாங்க. இப்போ சவுண்ட் ஆன், லைட்ஸ் ஆன் சொல்லிட்டாங்களா டேரக்டர், இப்போ சவுண்ட் ஆன் அப்படின்றாங்க. சவுண்ட் ஆன் ஆனோடனே அப்போ தான் அவங்க எங்கே இருக்கிறோம் சுற்றி முற்றி பார்த்தா ஸ்டுடியோவில் இருக்கிறத அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இங்கேயே இந்த